அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் எங்களை சிந்தியுங்கள் அப்படி என்று சொன்னால், குர்ஆன் எங்களை படியுங்கள் என்று சொன்னால், அதில் ஒரே ஒரு நோக்கம்தான் உள்ளடங்கி இருக்கிறது. என்ன நோக்கம் தெரியுமா? உங்களை இயன்றளவுக்கு உலகத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக்கி மறுமையை அந்த சிந்தனை நெருக்க வேண்டும் என்பதை தவிர குர்ஆன் வேறு எதற்காகவும் சிந்திக்க சொல்லவில்லை. நீங்கள் ஆற்றல் உள்ளவர் ஆற்றல் இல்லாதவர் இதற்காக எல்லாம் குர்ஆன் என்ன செய்யவில்லை, சிந்திக்க சொல்லவில்லை. இது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், குர்ஆன் வசனங்களை சிந்தித்து சிந்தித்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் முடிவெடுப்பது என்ற அர்த்தத்தில் இன்றைக்கு சிந்திச்சாலே நம்ம எதை நினைக்கிறோம், ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் கிடைக்கிறது இருக்குது, அதான் சிந்தனை நினைக்கிறோம். இப்ப எங்கட உள்ளத்துல யார் இப்ப தூரமானவர்களாகப்படும்? நபித்தோழர்கள் தூரமானவர்களாகப்படுவார்கள். அவங்களுக்கு தான் விஞ்ஞான விளக்கம் தெரியாது. இப்ப சொல்லப்படுற எல்லா விஞ்ஞான விளக்கம் யாருக்கு தெரியாது? நபித்தோழர்களுக்கு தெரியாது. அப்ப இப்ப கூடுதலா சிந்திக்கிறவங்க யாரு? நாங்க தான். அப்படி என்ற கருத்துல வருமா வராதா? ஏன் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஞ்ஞான விஷயங்களும் யாருக்கு இப்ப தெரிந்திருக்கிறது? ரசூல் நபித்தோழர்களுக்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்கணுமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, அப்படித்தான் அந்த கருத்து வரும். எனவே இது அல்ல சிந்திக்க சொன்ன விஷயம் என்பது. உங்களை எதெல்லாம் மறுமைக்கு நெருக்குகிறதோ, எந்த சிந்தனை உங்களை மறுமையில் போய் சேர்க்கிறதோ, உங்கள் உள்ளத்தை உயிரோடு வாழ வைக்கிறதோ, அந்த சிந்தனை தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிந்தனை என்பது. அதன் ஊடாக உங்களுக்கு ஒரு கருத்து தோன்றலாம், ஒரு விளக்கம் தோன்றலாம். அந்த விளக்கத்துக்கு பின்னால் உங்கள்கிட்ட என்ன வரணும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா மிகப்பெரியவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், இதுதான் உங்களிடத்திலே வர வேண்டுமே தவிர, அதே போல என்ன அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, அதாவது இறைவனே நீ தூய்மையானவன், மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ வீணாக படைக்கவில்லை. இதுதான் சிந்தித்த பின்னால் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் சிந்தித்த பின்னால் சொல்லக்கூடிய வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்வதுதான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். அதில் அல்லாஹு தஆலா சொல்லி வருகிற நேரத்தில், அதாவது அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்தித்து முடிவில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இவைகள் எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, இதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது, அந்த அர்த்தத்துக்காகத்தான் நீ படைத்திருக்கிறாய், நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்று. இதுதான் சிந்தனையுடைய விளைவாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதான் இன்றைக்கு பாருங்க அன்புள்ள சகோதரர், சிந்தனை என்பதை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்ம சிந்தனை என்பதையே தவறாக புரிந்துவிட்டு, அதை நாம வேறொரு வகையில புரிந்துவிட்டு, நாம நபித்தோழர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் குறைத்து பார்க்கின்ற இடத்துக்கு நம்ம போகிறோம் என்றால், நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. நமது சிந்தனை என்பது இறைவனின் பக்கம் நெருக்க வேண்டும், எங்கள் உள்ளத்தை உயிர்ப்பிக்க வேண்டும், எங்கள் கண்களில் கண்ணீரை வர வைக்க வேண்டும், எங்கள் உலகத்தை விட்டு கொஞ்சம் எங்களை தூரமாக்க வேண்டும், எங்களை சுஜூதுகளில் எங்களை இருக்க செய்ய வேண்டும், குர்ஆனை ஓதுவதை எங்களுக்கு அதிகப்படுத்த வேண்டும், தான தர்மங்கள் செய்வதை எங்கள் உள்ளத்திலே அது இயக்க வேண்டும். அதுதான் சிந்தனை. அந்த சிந்தனை ஊடாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குமாக இருந்தால், இந்த மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், நீங்கள் சரியான முறையில் சிந்திக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அது சிந்திப்பதன் மூலம் நீங்கள் உங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் அறிவாற்றலை பற்றி உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது என்று சொன்னால், இதை எப்படியாவது மற்றவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால், இதனுடைய அர்த்தமே வேறு. ஷைத்தான் உங்களை ஒரே கோணத்தில் தவறான இடத்துக்கு என்ன செய்கிறான், கொண்டு போகிறான் என்பது அர்த்தம். இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம், ஐப்ரா என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா சொல்கிறார். சிந்தனையுடைய விளைவு என்ன தெரியுமா? ஐப்ரா. இப்ரானா படிப்பினை. படிப்பினை என்ற என்ன? அவனுக்கு நடந்தது மாதிரி நமக்கு நடக்க கூடாது, அவருக்கு கிடைச்சது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். நல்லதாக இருந்தா கிடைக்கணும், கெட்டதாக இருந்தா என்ன செய்யக்கூடாது, கிடைக்க கூடாது. இதுதான் படிப்பினை. ஃபிரௌனுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு படிப்பினை உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபிரௌனுடைய தண்டனையில் உங்களுக்கு படிப்பினை உண்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஃபிரௌனுடைய தண்டனையில் படிப்பினை உண்டா நம்ம இதுல என்ன கிடைக்கணும்? நம்ம இந்த லெவலுக்கு ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி மோசமானவர்களாக நம்ம மாறிவிடக் கூடாது என்று வரணுமே தவிர, எதாக இருக்க கூடாது, அதுல நம்ம கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள், ஆய்வுகள், அதனுடைய ஆற்றல்கள் இதல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வர வேண்டியது உள்ளத்துல மாற்றம், சிந்தனை, அதை ஓதுகிற நேரத்தில் ஒரு எஃபெக்ட். இதுதான் சிந்திப்பதற்கு இஸ்லாம் தூண்டுகின்ற விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், அத்தாட்சிகள் உங்களிலுமே இருக்கின்றன, உங்களிலேயும் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றன, நீங்கள் பார்க்க கூடாதா அப்படி என்று. இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன படிப்பினை பெற்றோம்? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களிலேயும் உங்களுக்கு அத்தாட்சிகள் உண்டு, நீங்கள் பார்க்க மாட்டீர்களா அல்லாஹ் தஆலா கேட்கிறார்.
இதன் மூலம் எங்களுக்கு 2 ரக்காத் தொழுகை கூடிச்சா, ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுறது கூடிச்சா, சில தான தர்மங்கள் வளமையை விட அதிகமாக செய்தோமா என்று பார்த்தால் அப்படி அல்ல. விஞ்ஞான விளக்கங்களை பாடமாக்கிறோம். எங்களை அறிவாற்றல்களை என்ன செய்திருக்கிறோம், விளங்கப்படுத்தி இருக்கிறோம். அந்த பகுதி நம்ம அதாவது முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு புரிந்து வைப்பதற்காக சில விஷயங்களை நம்ம கையாள்வது தவறு கிடையாது. ஆனா இதுதான் நோக்கம் என்று சொன்னால் 100 வீதம் அது தவறு. எங்களை அவை மாற்றவில்லை என்றால், எங்களை படிப்பினை வர செய்யவில்லை என்றால், எங்கள் கண்களில் கண்ணீர் வர செய்யவில்லை என்றால் நாம சரியான கோணத்தில் சிந்திக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். முறையாக அதாவது முறையின்றி இந்த உலகத்திலே முறைகேடாக வாழ்ந்து பெருமை அடிக்க கூடியவர்களை விட்டும் எமது அத்தாட்சிகளை விட்டு நாம் திசை திருப்புவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இப்படி எமது அத்தாட்சிகளை சிந்திப்பதை விட்டு என்ன திசை திருப்பிடுவோம். அது விளங்காத அவங்களுக்கு. யாரை இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ, பெருமை குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அஸ்ரிஃபு அன் ஆயாதி என்ற அத்தாட்சிகளை விட்டு அவர்களை திசை திருப்பிடுவோம். அதை கண்டாலும் அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள், அதை கண்டாலும் அவர்கள் உணர்வு பெற மாட்டார்கள், உள்ளம் அசையாது, கல்லு போல உள்ளம் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். குர்ஆன் வசனங்கள் எல்லாம் கேட்பார்கள், உள்ளம் அசையாது. மொழிபெயர்ப்புகளை எல்லாம் படிப்பார்கள், உள்ளம் அசையாது. ஹதீஸ்களை எல்லாம் படிப்பார்கள், உள்ளம் அசையாது. அல்லாஹ்வுடைய அற்புதமான செய்திகள் எல்லாம் கேட்பார்கள், உள்ளம் அசையாது. ஏதோ ஒரு சம்பவத்தை கேட்டவுடன் கண்ணீர் வடித்து விடுவார்கள், எங்கேயோ ஒரு காட்சியை கண்டவுடன் கண்ணீர் வடித்து விடுவார்கள், சினிமாவுக்காக அழுவார்கள். ஆனால் இதைகளுக்கு எதற்கும் என்ன செய்யாது, குர்ஆன் வசனங்களுக்கோ ஹதீஸ்களுக்கோ மார்க்க உணர்வுகளுக்கோ வராது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதே கண்ணீர் அதுக்கு வருதுதானே, சஅஸ்ரிஃபு அன் ஆயாதி என் வசனங்களை விட்டும் அவர்களை அத்தாட்சிகளை விட்டும் அவர்களை நாம் என்ன செய்வோம், திசை திருப்பி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஆயத் அப்படி என்று நம்ம பெயரிட்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்தே ஆயா அப்படி என்றது. உண்மையிலேயே அரபிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், 5 வசனங்கள் என்பதற்கு ஆயத் என்று சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு அரபு நாட்டுள்ள 5 வசனங்களை எழுது என்று சொன்னா அப்படி சொல்ல மாட்டார்கள். 5 வசனங்களுக்கு ஆயத் என்று சொல்ல மாட்டார். குர்ஆன்ல மட்டும்தான் என்ன செய்யும், ஆயா என்று உபயோகப்படுத்தப்படும். அப்படின்னா என்ன தெரியுமா, ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சி, ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சி, ஒவ்வொரு வசனமும் சிந்திக்க தூண்டுகின்ற விஷயங்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அத்தாட்சிகள் என்று சொல்லுகின்ற இடங்கள் எல்லாம் ஆயாத் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது இந்த விஷயங்கள் எல்லாம் எம்மை சிந்திக்க தூண்டினால்தான் நாம் குர்ஆனை படிக்கிற நேரத்தில் இது எம்மை மறுமைக்கு நெருக்க வேண்டும், பாவங்களை விட்டு எம்மை தூரமாக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த குர்ஆனை படித்தால் மட்டும்தான் நாம் சரியான கோணத்திலே சிந்திக்கிறோம் என்று அர்த்தம். உங்களுக்கு அழுகை வருகிறது என்று சொன்னால், உள்ளம் ததும்புகிறது என்றால், அதுதான் நம்ம குர்ஆனை சரியான முறையில் சிந்திக்கிறோம் என்பது அர்த்தம். அதை விட்டு நம்மை பெருமை தேட வைக்கிறது என்று சொன்னால், எமது ஆற்றல்களை இன்னொரு நிரூபிக்க வைக்கிறது என்று சொன்னால், நாம் தவறான கோணத்தில் சிந்திக்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் பெயராலேயே நாம் திசை திருப்பப்படுவதை விட்டு எம்மை முதலில் காப்பாற்ற வேண்டும். எப்படி மார்க்கத்தின் பெயராலேயே நாங்கள் திசை திருப்பப்படுவதை விட்டும் காப்பாற்ற வேண்டும். காரணம், மார்க்கத்துக்கு வெளியில் உள்ள ஒரு விஷயத்தின் மூலம் ஒருவன் திசை திருப்பப்படுவான் என்றால் அவன் தெளிவோடு இருப்பான். ஒரு தெளிவு, என்ன தெளிவு, நான் தவறான முறையில் திசை திருப்பப்படுகிறேன், நான் மார்க்கம் அல்லாத விஷயத்தின் மூலம் திசை திருப்பப்படுகிறேன், தௌபா செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அவனுக்கு. ஆனா மார்க்கத்தின் பெயரால் ஒருவர் திசை திருப்பப்படுவாராக இருந்தால் உள்ளம் என்ன செய்யும், புரியாததை அதை விளங்கிக் கொள்ளாது, தௌபா செய்ய வாய்ப்புகள் குறைவு என்ற நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த செயல் எம்மை மறுமையை நோக்கி நெருக்குகிறதா, ஆகிராவை நோக்கி நெருக்குகிறதா, எமக்கு இந்த மார்க்க விஷயமான செயல்களை இந்த செயலால் நான் தூண்டப்படுகிறேனா, இல்லை இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏதோ கிடைக்கிறது என்றாலேயே நீங்கள் நடுங்க ஆரம்பிக்க வேண்டும். நான் சோதிக்கப்படுகிறேன் என்ற உணர்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். எமது உள்ளம் அதை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இது மிக முக்கியம். இதனால்தான் கடந்த காலத்தில் வாழ்ந்த பல மார்க்க அறிஞர்கள் பிரபல்யத்தை சோதனையாக கருதினார்கள், பிரபல்யத்தை சோதனையாக கருதினார்கள். பிரபல்யம் என்று கிடைத்து விட்டாலேயே அது ஒரு சோதனை. பிரபல்யம் என்பதெல்லாம் ஒரு பெரிய நியமத்தாக என்ன செய்து விடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. 5 பேருக்கு என்னை தெரிய வருகிறது என்றால் நீ சோதனைக்கு உன்னை உட்படுத்திக் கொண்டாய் அர்த்தம். உன் வாழ்க்கையில உனக்குள்ள எல்லா அமல்களை நீ பாதுகாப்பதற்குரிய ஒரு பெரிய சோதனை உனக்கு என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது, உன் இஹ்லாஸை பாதுகாப்பதற்கான பெரிய சோதனை வந்து விட்டது என்பது அர்த்தம்.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்ற அளவுக்கு நமது சிந்தனை என்பது நமது மறுமை நெருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சிந்தனையை தூண்டுகின்ற எல்லா இடங்களும், ஃபிக்ராவை தூண்டுகின்ற எல்லா இடங்களும் எதற்காக? இஅ்திபார், படிப்பினை பெற வேண்டும், நாம் மாற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான முறையான கோணத்திலே சிந்தித்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள்.